ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஊர் சைடில் செம்ம மழைங்க. மழை பெஞ்சாலே என்ன தோணும்? சூடாக பஜ்ஜி போண்டா எதனா சாப்பிடணும்னு தோணுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் மாவு ஐட்டமாக இருந்தது. அதனால் நான் உடனே போண்டா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரெசிபி செய்ய பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னிக்குள்ளே வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வர ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. எப்பவுமே போண்டா ரெசிபிக்கெலாம் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மாவோட நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இப்போ கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரெக்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக பிஞ்சாப் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். ஆப்பச்சோடா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சேர்த்துடாதீங்க, கடைசியாக சேர்த்துக்குங்க. மாவுலாம் பிசைஞ்சு எடுத்துகிட்ட பிறகு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே இருக்கட்டும். பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா லைட்டாக சூடாகிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போண்டா மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை பார்த்திங்கன்னா மிதமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உள்ளே வெள்ளம் வெந்துட்டு மேலே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். சேர்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு விட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு தீ கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும். ஒரே கலரில் பாருங்கள், நல்லா சிவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி மீதமுள்ள மாவையும் நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையில் ஒரு போண்டா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. மழைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுகளை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.